மௌனம் என்றால் யாருடனும் எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருப்பது என்று அர்த்தமல்ல. மனதை வெளி விஷயங்களில் ஓடவிடாமல் நிறுத்தி சும்மா இருப்பதே மௌனமாகும். மௌனம் என்பதும் சமாதி நிலை என்பதும் நிர்விகல்ப நிலை என்பதும் ஏறக்குறைய ஒன்றுதான். 4 வேதங்களையும் கடந்து பார்க்கும்போது சிறிது இருளாகவும் சிறிது வெளிச்சமாகவும், அதாவது இரவுமில்லாமல் பகலுமில்லாமல் இருக்கும். இந்த வேதங்களின் முடிவில் ஒன்றுமில்லாத பொருளே ஆகாய வெளியாய், வெட்ட வெளியாய், வெளியாய் இருக்கிறது. அந்த இடத்தில் மனம் போய் நின்ற பிறகு அம்மனதிற்கு உள்ள கிளர்ச்சி உண்டாகி தன்னை மறந்து ஒருவித சுகத்தை அடைந்து சொக்கிப்போய் நிற்கும். இப்படி மனம் இறந்து சொக்கிப்போய் இருப்பதை மௌனம் என்றும் சமாதி என்றும் நிர்விகல்பம் என்றும் சொல்லப்படும். இந்த உலக சம்பந்தமுடைய சகல எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு இறைவடிவாக இருப்பவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் ஓர் அற்புதமான உணர்வு நிலையே மௌனமாகும். இந்த மௌனமே தியானம் என்றும் சொல்லப்படுகிறது. ஞானிகளுக்கு, சித்தர்களுக்கு பல விஷயங்களில் மௌனமாய் இருப்பது கைவந்த கலை. இப்படி மௌனமாய் இருப்பதை விட பரிபூர்ண நிலை அவர்களுக்கு ஒன்றுமில்லை. இந்த மௌனம் யோக சாதனையால் மட்டும்தான் கூடுமே தவிர வேறு எந்த மந்திர ஜப பூஜைகளாலோ தவத்தினாலோ கைகூடாது. யோகம் ஒன்றுக்கே மனதை அழிக்கும் வல்லமை உண்டே தவிர வேறு எதற்கும் அந்த சக்தி இல்லை. ஆகவே சுத்த நிலைக்கு வழி மனதை அடக்கி சும்மா இருப்பதுதான். இந்த நிலைக்கு வந்தால் இல்லறத்திலும் இருக்கலாம், துறவரத்திலும் இருக்கலாம். ஓம் சாய்ராம்.